அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்றாரு, இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு அதன் மூலமா இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026ல் நிரந்தர முதல்வரா வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்ல போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026லேருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாம சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் 7 மணியிலேருந்து இங்கே வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள், அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புசி ஐயா அவங்க, அப்புறம் ஆதவன் அண்ணன் சாப்பிட்றப்ப வந்து கேட்டாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டாரா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்தமே கேட்டேன், என்னை பார்த்தா டயர்டாக இருக்கான்னு கூட கேட்டார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பாக போதைங்கிற பாதையை வேரோட அழிக்கணும், நீட்டு நோட்டு வேண்டாம். 2026 தமிழக வெற்றி கழகம் எங்கள் தளபதி விஜய் அண்ணனுக்கு தான். அதுக்காக ஒன்று ஜனநாயக கடமையை கரெக்டாக பயன்படுத்தணும். எதுக்கு நம்மளை போல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து நம்ம அம்மாட்டையும் பெரியவங்ககிட்டையும் எப்பா நல்லபடியாக ஓட்டு போடுங்க, கரெக்டாக நாளுக்கு ஓட்டு போடுங்க, நோட்டு வாங்காதீங்க, ஓட்டு கரெக்டாக போடுங்க, அதை சொல்கிறாங்க. எதுக்காக அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து நல்ல நட்பு மூலமாக போதை பாதையை வேரோட அறுப்பாங்கிறக்காக சொல்கிறாங்க. அதனால் 2026லேருந்து எங்கள் இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக வரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நான் சூப்பர் சூப்பர். தமிழக வெற்றி கழகம் இந்த சின்னத்தின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, சாரி அண்ணா. என்னுடைய தளபதி விஜய் அண்ணா கிட்ட நான் வாங்க வந்திருக்கிற விருது, பாப்பா 10th படிக்கிறாங்க. இப்போ விஜய் அண்ணா கிட்ட வாங்க வந்திருக்கிறேன். அடுத்து +2 அப்போ தமிழக முதல்வர்கிட்ட நான் வாங்க வரணும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. கண்டிப்பாக அந்த இது சக்ஸஸ், அதிக ஓட்டு எண்ணிக்கையில் அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தட்டுறோம் தூக்குறோம், தட்டுறோம் அண்ணாவை தமிழக முதல்வராக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.